அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இன்டெக்ரல் கால்குலஸ். இன்டெக்ரல் கால்குலஸ்ல இருந்து ஆர்க் லென்த் அப்படின்ற டைட்டிலுக்கு கீழ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம்? ஃபைண்ட் தி ஆர்க் லென்த் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் சீக்கண்ட் ஒய். ஸோ எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல கொடுத்துருக்கோம். ஒய் பிலாங்ஸ் டு 0 டு π/2. ஸோ நமக்கு பொதுவாகவே தெரியும் y இஸ் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் சார் நம்ம பார்த்துருக்குறோம். இது என்ன சார் இது? எக்ஸ் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்ன்னு இருக்குது அப்படின்னு கேட்கல. சப்போஸ் இந்த டைம் நம்ம எப்படி சார் மாற்றி எழுதலாம்? நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு மாற்றி எழுதணும்னா y இஸ் ஈக்குவல் டு லாக், லான்ன்றது லாக் தான், சீக்கண்ட் எக்ஸ்ன்னு கூட எழுதலாம். ரெண்டு ஒன்று தான். இந்த எக்ஸு கமா ஒய் டி இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா டம்மி வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். டம்மி வேரியபிள்ஸ். அதாவது இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறமா லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர்ல எந்த சேஞ்சும் ஆகாது. அதுதான் நம்ம டம்மி வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஆர்க் லென்த்துக்கான ஃபார்முலா என்னன்னு முதல்ல நமக்கு எழுதணும். ஸோ ஆர்க்கு லென்த்துக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டகிரல் a to b லிமிட் a to b ஸ்கொயர் ரூட் 1 பிளஸ் dy by dx whole square into dx. சரிங்களா? அப்ப நம்ம என்ன சார் ஃபைண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்லன்னு கேட்டிங்கன்னா dy by dx தான் முதல்ல ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல dy by dx ஃபைண்ட் பண்ணணும். ஸோ y என்ன கொடுத்துருக்கோம்? log secant x. லானுனாலும் log தான். சரிங்களா? பேஸ்ல தான் மாறும். பேஸ் 10 பேஸ் e. லான்னா log to the base eன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ log xக்கு டெரிவேட்டிவ் என்னன்னா 1 by என்ன கொடுத்துருந்தாலும் அப்படியே எழுதிக்குவோம். secant x. log டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by log பொதுவாகவே டெரிவேட்டிவ் ஆஃப் log xன்னா வேல்யூ 1 by x. எகைன் என்ன சார் பண்ணணும்? இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும். எகைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ log 1 by secant போட்டோம். எகைன் என்ன சார் பண்ணணும்னா secant xை டிஃபரன்ஷியேட் பண்ணும். secant xை டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ 1 by secant x அப்படியே இருக்கட்டும். டெரிவேட்டிவ் ஆஃப் secant xக்கான ஃபார்முலா என்ன சார்னா secant x into tan x. சரிங்களா? அப்போ secant xும் secant x கட் ஆகும். இப்போ மீதி என்ன சார் இருக்குன்னா வெறும் tan x தான் இருக்கும். dy by dx ஓட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா tan x. சரிங்களா? அடுத்தது நம்ம இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன சார் வேணும்? dy by dx ஹோல் ஸ்கொயர் வேணும். ஸோ இதிலிருந்து என்ன சார் பண்ணுறோன்னா 1 பிளஸ் dy by dx ஹோல் ஸ்கொயர் போடும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுது பாருங்க 1 பிளஸ் dy by dx ஓட வேல்யூ tan x. அதை ஸ்கொயர் பண்ண என்ன சார் கிடைக்குன்னா tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸ்கொயர் பண்ணா tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா secant ஸ்கொயர் எக்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட எடுத்துக்கலாம். ஃபார்முலாவை 1 கூட எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதாவது 1ன்றது என்னது? ஆர்க் லென்த். ஸோ ஆர்க் லென்த் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இன்டெக்ரல் a to b. a to bன்றது பாயிண்ட் தான் சார். 0 to π/4. வேல்யூ 0 to π/4 கொடுத்துருக்கும். ஸோ 0 to π/4 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க சார். 1 பிளஸ் dy by dx ஹோல் ஸ்கொயருக்கான வேல்யூ secant ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் secant ஸ்கொயர் எக்ஸ் இல்லைங்களா? இன்டூ dx. ஸோ secant ஸ்கொயரும் ரூட்டு கட் ஆயிரும். அப்போ மீதி என்ன சார் இருக்குன்னா 0 to π/4 secant x மட்டும் இருக்கும் இல்லைங்களா? ரூட்டும் பவர் 2 கட் ஆயிரும். secant x மட்டும் இருக்கும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் secant xக்கு ஃபார்முலா என்ன சார்னா லான். ஆக்சுவலாக லாக்னு சொல்லுவோம். அது லான் secant x பிளஸ் tan x. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் secant xக்கான ஃபார்முலா என்ன சார்னா log secant x பிளஸ் tan x. ஸோ இங்கே லிமிட் என்ன சார் கொடுத்துருக்கோம்? லிமிட் என்ன கொடுத்துருக்கோம்னா 0 to π/4. 0 to π/4. இப்போ அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்போ லான் சப்போஸ் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணா secant π/4 கிடைக்கும். பிளஸ் tan π/4 கிடைக்கும். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணா log secant 0 பிளஸ் tan 0 கிடைக்கும். சரிங்களா?
இப்போ சீக்கன் 0னாலும் வேல்யூ 0 தான், tan 0னாலும் வேல்யூ 0 தான். அப்போ சீக்கன் π/4க்கு வேல்யூ தெரியும். tan π/4னா நமக்கு நல்லாவே தெரியும் 1. tan π/4 tan π/4ன்றது என்ன சார்? 45 டிகிரி, வேற ஒன்றும் இல்லை. ஸோ tan 45 டிகிரிக்கு வேல்யூ 1. அப்போ சீக்கண்ட் 45 டிகிரிக்கு வேல்யூ என்ன தெரியணும்? ஸோ பொதுவாகவே சீக்கண்ட் எக்ஸ் என்ன சார் எழுதுவோம்னா 1/cos xன்னு எழுதுவோம் இல்லைங்களா? சீக்கண்ட் எக்ஸை 1/cos xன்னு எழுதுவோம். அப்போ cos 45 டிகிரி நமக்கு அந்த டேபிள் தெரியும் இல்லையா சார்? பொதுவாக என்ன சொல்லுவோம்? 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, தென் 90. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சார் சொல்லுவோம்? சைனு தீட்டா, செகண்ட் ஒன்று காஸ் தீட்டா, தேர்டு ஒன்று டேன் தீட்டா சொல்லுவோம் இல்லைங்களா? சைன் 0னா 0, 1 0 போடுவோம். 0, 1/2, 1/√2, √3/2, 1ன்னு போடுவோம். ரிவர்ஸ் எழுதுவோம். √3/2, 1/√2, 1/2, 1 எழுதுவோம். இதில் பார்த்தீங்கன்னா டேன் வரும்போது என்ன ஆகுனா 1 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா √3 கிடைக்கும். இங்கே 2/√3 கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ இதுலேருந்து பார்த்தா cos 45 டிகிரிக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 1/√2. அப்போ இந்த cos 45 டிகிரி 1/√2 இல்லைங்களா? அப்போ 1/1/√2ன்னு எழுதுவோம். இது மேலே போகும்போது என்ன சார் ஆகுனா √2 ஆயிரும். √2/1. அதை சிம்பிளாக எழுதணும்னா log சீக்கன் π/4க்கு √2 மட்டும் வரும். ஏன் சார் √2 வரும்? 1/√2 மேலே போகும்போது ரெசிப்ரோக்கில் எழுதணும். ப்ளஸ் tan π/4க்கு 1. இதுதான் சார் நமக்கு தேவையான ஆர்க் லென்த். ஆர்க் லென்த்தோட வேல்யூ log √2 + 1. சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.